நாங்கள் இப்போ எங்கே பண்ண எங்கள் அப்பா சொல்லுவார். வீட்டில் இருந்தோம். சரி அப்படி வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டு இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு. என் ஒய்ஃபோட தம்பி கால் பண்ணா, மாமா இங்கே வாங்க, நாங்கள் தீவிரத்தில் தான் கடை போட்டிருக்கோம், சாரி ஆட்டோ டிஸ்டர்பன்ஸு, கடை போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் வாங்க பார்த்துட்டு போங்க அப்படின்னு கேட்டான். அதே போல் நம்மளும் சென்னையே ரொம்ப காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதையும் அப்படியே நம்ம ஒரு பார்வையிட்டு முறையாக ஒரு vlog பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பண்ணியிருக்கோம். குடும்பமாக ஆரம்பித்தோம், குடும்பமாக கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு மீட் பண்ணுறேன். பாய். பையனுக்கு இந்த சைடு வர கொஞ்சம் பயப்படும். ஏன்னா டாய்ஸ்லாம் நிறையா இருக்கும். பசங்கனாலே மோஸ்ட்லி டாய்ஸ், பொண்ணுங்கனாலுமே சரி டாய்ஸ் தான். ஆமாம், அவங்களும் தீபாவளிக்கு ஊருக்கு போகணும்ல, வருஷம் பூரா உனக்காகவே உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்களா. நிறைய கடையில் பூட்டி தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் vlog எடுக்கிறது. ஆனால் மற்ற vloggers-லாம் எப்படி எடுக்கிறாங்க தெரில, எல்லோரும் ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்க்குறாங்க. சில பேர் முறைக்கவே செய்கிறாங்க. நான் ஏதோ அவங்கள வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு எப்படிதான் எடுக்கிறாங்களோ தெரில எல்லாரும். இங்கே நம்ம உள்ள இப்போ ஒரு குட்டி சிவகாசியவே பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வரவேற்கிறாங்க. நம்ம உள்ள வந்துட்டோம். ஸோ பைக்கை பார்க் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், நம்ம ஒரு வழியாக தீவுத்திடல் வந்தாச்சு. இதோ கடைக்கு வந்தாச்சு. இங்கே தான் நிற்கிறோம் எல்லாருமே. பட்டாசு வாங்க உள்ள போலாம் வாங்க. பட்டாசுலாம் வாங்க வரல, சும்மா வந்துருக்குறோம். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கடை நம்பர் வந்து 15. அதனால் நாங்கள் வந்து இப்போது நாங்கள் இருக்கிறது வந்து 6ஆம் நம்பரில் இருக்கோம். ஸோ 6ஆம் நம்பரை தாண்டி போகணும், 15 வரைக்கும் போகணும். நம்ம 15 நம்பர் கிட்ட போனோம். நடந்து போய்கிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். அதோ நிற்கிறாருல, அவர் தான் என் ஒய்ஃபோட தம்பி. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அவர் கூப்பிட்டு தான் இப்போ வந்திருக்கோம். எப்படியோ கடைக்கு வந்துட்டோம். கடை நம்பர் வந்து 15. எப்படியும் நாங்கள் தேடி வந்துட்டோம். வாங்க பட்டாசு வாங்க போகலாம். பட்டாசுலாம் வாங்க வரலடா, பட்டாசு நாங்கள் வாங்க வரல. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தோம். அப்படியே ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இவர் நல்லா கதை சொல்கிறாருங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? சரி வாங்க நம்ம பட்டாசு வாங்கலாம். நிஜமாக ஒன்று கேளுங்க, சும்மா வீட்டில் வந்து கரண்ட்டு போயிடுச்சு,
அதனால் வந்து எங்கன்னா வெளியே சுத்த போகலான்னு பிளான் போட்டு கிளம்புனது தான். மற்றபடி பட்டாசு வாங்கலாம் நாங்கள் வரல, அப்ப எதுக்கு பட்டாசு காசு இல்லை. ஏன்னா பட்டாசு வந்து ஆல்ரெடி போன வருஷம் வாங்கினதே நிறைய இருக்குது. அந்த ரீசனால் வேண்டாம் அப்படின்ட்டு இந்த வருஷம் வாங்கலை. முதல்ல இருக்கிறத முடிக்கலாம் அப்படின்னு தான். இங்க எல்லா பிராண்டுக்கான பட்டாசுமே பார்த்தலாம். பாருங்க, ஃபுல்லாகவே கடைங்க தான். இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு பட்டாசு. இதெல்லாம் புதுசாடா இப்போ வந்து காட்டிகிட்டு இருக்க அப்படின்லாம் திட்டாதீங்க. ஏன்னா நான் புதுசாக வந்திருக்கேன். அது இல்லாமல் இன்னைக்கு சென்னை வெறிச்சோடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி அதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தோம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவரை தேடி தான் நாங்கள் வந்திருக்கோம். என் ஒய்ஃபோட தம்பி இவர் ஊர்லேருந்து வந்து சிவகாசிலேருந்து இங்கே பட்டாசு கடை போட்டுட்ருக்காங்க. இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் இங்கே வந்தேன் இவரை பார்க்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாமே நம்ம விளாக் பண்ணுறோம், அவ்வளோதான். நாங்கள் சிவகாசிலேருந்து வரோம். என் பேர் முத்தீஸ்வரன். நம்ம வந்து வைரபாலாஜி பைரவஸ்லேருந்து நம்மளோட ஓன் சார் எல்லாமே ஒரு கடைக்கு மட்டும் தான் இருக்கலாம். அதான் ஒரு 5 வருஷமாக போட்டுருக்கோம். நம்ம சென்னையில் இப்போ வந்து சென்னையில் ஒரு 5 வருஷமாக போட்டுருக்கோம். நம்ம கடை வந்து நேற்றில் ஆரம்பித்து நாளைக்கு வர காலையிலேருந்து க்ரௌட் எப்படி இருக்கு? காலையிலேருந்து க்ரௌடு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஈவினிங் மேலே தான் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு. ஆமாம், ஈவினிங்கில் வந்த க்ரௌடில் எங்களை மாதிரி சுற்றி பார்க்க வந்த க்ரௌடும் நிறைய. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இப்படியாக இவர் இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. நாளைக்கு வரைக்கும் கடை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நீங்கள் யாராவது வாங்குறீங்க, அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. கடை நம்பர் வந்து 15. அதுக்கு முன்னாடியே கடை போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேபிள் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக சிவகாசிலேருந்து வந்து சிவகாசி ரேட்டுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு என் மச்சான். பெய்டு ப்ரொமோஷன் கிடையாதுங்க. பெய்டு ப்ரொமோஷனாக இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இவனை பார்க்க வந்தேன். ஸோ கடை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன், அவ்வளோதான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கண்டிப்பாக யாராவது தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட்டாசா தரமாக இருக்கும். ஸோ இவங்களது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நாங்கள் சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. பிகேஆர் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட்டே வச்சுருக்காங்க. வருஷம் போடுறாங்க. அங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, அங்கேயும் கடை இருக்குது. ப்ளஸ் இங்கேயும் வந்து வருஷம் போடுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் பாக்ஸுமே நிறைய விற்றுட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட இல்லை, பட் கிஃப்ட் பாக்ஸ் நிறைய பேர் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டயுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த வருஷம் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. எல்லாமே கொண்டு வந்துடுறாங்களா? ஸோ அதையுமே பார்க்கலாம். அதே போல் பண்டு போடுற ஆள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் தேவைப்படுற கிஃப்ட் பாக்ஸு, கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே இவங்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இங்கே ஹோல்சேல் ரேட்டில் இருக்குது. ஸோ ஹோல்சேல் ரேட்லேயே வாங்கிக்கலாம் நீங்கள். பர்ச்சேஸ் பண்ண வரலன்னு சொல்லி அவனை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. என் பையன் ரொம்ப ஜாலியாக வெளியே போகிறான். ஏன்னா அவருக்கு தேவையான பட்டாசெல்லாம் வாங்கியாச்சு. நமக்கெல்லாம் லீவு தான், ஆனால் இன்றைக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து லீவ் கிடையாது. நிறைய ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. ஜவுளி கடை, அப்புறம் இந்த மாதிரி பட்டாசு கடை, நிறைய இந்த ஃபேன்சி ஸ்டோர், அது மாதிரி இந்த சாப்பாடு இடம், ஹோட்டல்ஸ், இங்கெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் கண்டிப்பாக லீவ் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு லீவ் கிடையாது. தீபாவளிக்கு மறுநாள் தான் அவங்களாம் லீவ் எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களால ஊருக்குலாம் போகவே முடியாது. இப்போ நாங்கள் காலையில் ஒரு கடைக்கு போனோம். அந்த பையனுக்கு உடம்பு ரொம்ப முடியல. ஆனால் அந்த பையன் வேலை செய்து தான் ஆகணும். ஏன்னா இந்த ஒரு 2 நாள் 3 நாள் தான் அவங்களுக்கு நல்ல லாபம். அதனால நம்ம வந்து சாப்பிட தான் வந்திருக்கோம். சரி, இடத்த பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரி, ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் சாப்பிட. ஏன்னா இங்கே போகிறதே எனக்கு செம்ம பசி எடுத்துச்சு. சாப்பிட்லான்னு ஒரு முடிவு பண்ணி வந்துட்டோம்.